இந்த செகண்ட் லவ் ஓகே ஆனவங்க, இந்த செகண்ட் லவ் புட்டுக்கிட்டவங்க, இதே செகண்ட் யாராவது ஃபேஸ்புக்ல மாட்டப்பட்டாங்களான்னு நோண்டிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கேட்டுக்கிற ஒரே ஷோ லவ் ஓ லவ். உனக்குன்னு ஒரு சொந்த புத்தி கிடையாது. இன்னும் எவ்வளோ நாள்டா என்ன பண்றோம், ஏன் பண்றோம், யாருக்காக பண்றோம்னு தெரியாம தெரிஞ்சிட்டு இருப்ப. அம்மா அப்பா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. சாரும் சேஃபா கடைசி பெஞ்சுக்கு முந்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டே ஸ்கூலை ஓட்டிட்டாரு. பதினாலு வருஷம் வேஸ்ட். அப்புறம் பிஇ அதை எந்த பண்ணுன்னு உனக்கே சரியா தெரியாது. அப்படியே கூட்டத்தோட கூட்டமா இன்னொரு 4 வருஷம், 8 செமஸ்டர் குப்பா மாதிரி பேப்பர்ஸ். ஈஸி தானே படிச்சிருக்க. இந்த போனோட பேசிக் சர்க்கியூட் சொல்றா பாப்போம். கெபாசிட்டர் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? புல்ஷிட் பி. சரி கருமோ, லவ்வையாவது ஒழுங்கா பண்ணி தொலைச்சியா நீ? கடைசி வரைக்கும் கோட்டை தாண்டவே இல்லை. அவ பேசினா பறக்கிறேன், பக்கத்துல இருந்தா மிதக்கிறேன். உன் டார்ச்சர் தாங்க முடியலடா சொப்பா. நீயா அவகிட்ட ஒன்னும் பேச மாட்ட, அவளா பேசுவா பேசுவான்னு ஜவ்வா இழுத்துட்டு இருந்தல்ல. கடைசியில டயர்டாயி அவளே வந்து சொன்னா. என்ன சொன்னா? நரேன், I'm getting married. You have to come, okay? அப்புறம் கூட்டத்தோட கூட்டமா எம்என்சில ஒரு கூலி வேலை செய்யற வேலை உனக்கு பிடிக்காது. ஆனா நல்லா சாணி மாதிரி சொன்ன வேலை எல்லாத்தையும் செய்வேன். ஏன்னு கேட்டா உனக்கே தெரியாது. நெக்ஸ்ட் என்னடா? அப்படியே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை, உரகடத்துல ஒரு வீடு. அப்படியே இது எண்டுன்னு போட்டுடலாமா? அன்னைக்கு என்னமோ சொன்னியே, என்கிட்ட நிறைய கதை இருக்கு, கதை சொல்றதா எனக்கு பிடிச்சிருக்கு, கதை சொல்லும்போது நான் அப்படியே பறக்கிறேன். I want to be a storyteller, I want to be a filmmakerன்னு அப்படியே காத்துலே பேசிட்டு காத்தோடய விட்டுரு. கூட்டம் பிடிக்காது, ஆனா தனியா போக பயம். உன் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சு பார்க்க ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன். அது இருந்தா பண்ணிருப்பேன், இது இருந்தா வீட்டில் சப்போர்ட் பண்ணல, சொசைட்டி சப்போர்ட் பண்ணல, ரொம்ப டயர்டா இருக்கு மச்சான், டைமே இல்ல மச்சான், சோம்பேறித்தனம், சுய பச்சாதாபம், லேம் எக்ஸ்கியூசஸ். தேடுறா, திரி, அல, தூங்காத, ஒரு 4 நாள் சோறு இல்லாம கெட. ஆனா ட்ரை மட்டும் பண்ணிப்பாரு, ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும்டா. சோ அப்படியே சீட்ல தேய்க்காம எழுந்திரி, நடந்து பாரு, நட, நிறைய நட, கால் வலிக்கும், பட் அப்படியே நட, கீப் வாக்கிங். சட்டுன்னு ஒரு நாள் சர்றன்னு பறக்க ஆரம்ப. சோ ஆரம்பி, நீ பறக்கணும்னு தான் மனசு வச்சா பறப்ப.